ஹலோ மக்களே, கார்த்தி தீபா சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. துர்கா நவீன் மேரேஜ் பற்றின எல்லா உண்மையும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரிய வருது. அதெல்லாம் ஒரு வழியாக நம்ம கார்த்தியும் சமாளிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற வெள்ளிகள் எல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு புதுசாக சிவனுடைய சித்தியும் வராங்க. ஊரில் உள்ள பெரியவங்களும் பரமேஸ்வரி பாட்டி கிட்ட வந்து வருஷம் வருஷம் உங்கள் வீட்டில் இருந்து தான் அம்மனுக்கு கூழ் ஊற்றுவோம், இந்த வாட்டியா அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு எதிர்ப்பாகவே விரும்பணும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா வருஷமும் அவங்க தானே பண்ணுவாங்க, இந்த வருஷம் நாங்கள் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லவும் அந்த சைட்லேருந்து சிவனாண்டி அவங்க சித்தியை வந்து வருஷம் இந்த பரமேஸ்வரி பாட்டிக்கு தானே கொடுக்குறீங்க, இனிமேல் இந்த வெறுமனுக்க மரியாதையை கொடுக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வில்லத்தனத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் என்ன பண்ண போகிறாங்க, அதே சமயத்தில் பாட்டிக்கும் அந்த மரியாதையெல்லாம் கிடச்சிதா, அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் எல்லாருமே பயங்கரமாக சேர்ந்தா மாதிரி கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருக்காங்க. ரேவதி இந்த சான்ஸை எப்படியாவது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கார்த்தியை ஹக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுற மாதிரி பேசவும் ரேவதிக்கு கொஞ்சம் வெக்கம் வந்துடுதுன்னே சொல்லலாம். சரி, அடுத்து துர்காவோட டர்ன்னு சொல்லிட்டு துர்காவுக்கு கண்ணையும் கட்டி விடுறாங்க. துர்காவும் போயிட்டு இருக்கும்போது எதுலேயும் மாட்டி கீழே விழுறாங்க. அதில் என்னன்னா அவங்களோட தாலி கயிறம் வெளியில் வந்துடுது. இதை பார்த்த உடனே ரோகிணி சுற்றி உள்ளவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. ரோகிணியும் துர்காவை பிடிச்சி, என்ன துர்கா இதெல்லாம், உன் கழுத்தில் என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லவும் துர்காவுக்கும் அப்போ தான் புரியுது, என்னடா இந்த தாலி கயிறா, அக்கா எல்லாருமே பார்த்துட்டாங்க போலேயே, இப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு முழிச்சிட்டே இருக்காங்க. பாட்டி ராஜராஜன் எல்லாருமே குழம்பி போய் நிற்கவும் கார்த்தி ரேவதி மயில் வாகனம் எல்லாம் இந்த விஷயம் இப்போ தெரிஞ்சிட்டே எல்லாருக்கும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதே சமயத்தில் துர்காவும் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி ரேவதியை பார்க்குற மாதிரி இருக்கு. மயில் வாகனமும் ஐயோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே, இத்தனை நாளாக மறைச்சி வச்ச உண்மை வெளியில் வந்துட்டு இதை எப்படி சகல சமாளிக்க போகிறான்னு புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தியும் மெதுவாக எல்லா உண்மையும் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ராஜராஜன்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் எதுவுமே நீங்கள் கவலைப்படாதுங்க, துர்காவுக்கு ஏற்கனவே மேரேஜ் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ராஜராஜனும், என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, உங்களுக்கு அப்போ இந்த விஷயம் எல்லாம் தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தியும், ஆமாம் துர்கா நவீனை தான் மேரேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லவும் ராஜராஜனும், அப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அவளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிங்களான்னு கேட்கவும் கார்த்தியும், இல்லை மாமா, துர்காவுக்கு அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல, அந்த டைம்லேயே அவள் கோவிலுக்கு போயிருந்தா, அங்கே வீட்டில் யாருக்குமே தெரியாமல் மேரேஜும் பண்ணிக்கிட்டான்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராஜராஜனும், இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்பிள்ளை, இப்படி ஒரு விஷயத்த செய்துட்டு என்கிட்ட கூட இத்தனை நாளாக மறைச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தியும், இல்லை மறைக்கணும்னு இல்லை, இப்போல சிச்சுவேஷன் எதுவுமே சரியில்லை, அதனால் கரெக்டான டைம் வரும்போது உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் தான் இருந்தேன், அதுக்குள்ளே இப்படி உங்களுக்கு தெரிய வந்துட்டு அப்படின்னு சமாளிக்கிறாங்க. பாட்டியை, நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், ஆனால் சாமுண்டேஸ்வரி ஏற்கனவே வேறொரு மேரேஜும் பார்த்து என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிட்டே, இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்தியும் பாட்டிக்கிட்ட, அந்த சந்திராத்தை தான் துர்காவுக்கு இந்த மாப்பிள்ளையும் பார்த்து வச்சாங்க, அவங்க வீட்டில் உள்ளவங்களும் அந்த மாப்பிள்ளையும் சரியே கிடையாது, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், துர்கா அவளுக்கு பிடிச்ச மாதிரிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக இருப்பா, அதனால் நவீன் கூட சேர்த்து வைப்பேன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதுபடியே செய்வேன்னு பாட்டிக்கிட்ட கார்த்தி சொல்லிடுறாங்க. அதை கேட்ட ராஜராஜனும், நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான் மாப்பிள்ள, ஆனால் சாமுண்டேஸ்வரிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு உங்களுக்கு புரியுது தானேன்னு கேட்குறாங்க. பாட்டியும், ஆமாப்பா நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், அந்த நவீன் நல்லவன் தான், எனக்கு புரியுது, இருந்தாலும் நீ எப்படி சமாளிப்பன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்க பிரச்சனை போதாதுன்னு இப்போ புதுசாக இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வருதே அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணியும் மயில் வாகனத்திட்ட, இப்படியெல்லாம் நடந்த போகிறோமோ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கேட்குறாங்க. மயிலும் ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அதே சமயத்தில் சரி, துர்காவோட வாழ்க்கை நல்லா இருந்தால் சரி, அம்மாவும் இதை பற்றியெல்லாம் சீக்கிரமாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லவும் நம்ம ராஜராஜனும் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் முடிஞ்சிட்டு இனி என்ன ஆக போகுதோன்னு பயங்கர டென்ஷனாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். பரமேஸ்வரி பாட்டியை, சரி வந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு,
இனி உட்காந்து எல்லாரும் சாப்பிடக்கூடிய வழியை பார்ப்போம். உங்களுக்காண்டி வெரைட்டியாக செய்யறதுக்கு சொல்லியிருந்தேன்ல, சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம் சந்தோஷமான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாரும் சரி பாட்டி நாங்களும் வந்து சாப்பிட்றோன்னு கிளம்பிடுறாங்க. துர்காவும் நம்ம கார்த்திட்ட வந்து நல்ல வேலை மாமா, நானே ரொம்ப பயந்துட்டேன், நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னு நினச்சாலே ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஒரு வழியாக எல்லா விஷயத்துலேருந்து என்னை காப்பாற்றிட்டீங்க மாமான்னு சொல்லவும் கார்த்தியும் சரி துர்கா இனிமே கவனமாகவே இருன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோவிலில் வச்சு பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட ஊரில் உள்ள பெரியவங்களும் வருஷம் வருஷம் உங்கள் குடும்பத்தில் இருந்து தான் அம்மனுக்கு கூழ் ஊற்ற ஆரம்பிப்போம், இந்த வாட்டி அந்த மாதிரி ஆரம்பிக்கலான்னு இருக்கோம், நல்லபடியாக நடத்தி தாங்கம்மான்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட பாட்டியும் ஆமாம் எல்லா வருஷமும் நாங்கள் சிறப்பாக பண்ணுற மாதிரி இந்த வருஷமும் நல்லபடியாக முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இந்த விருமனும் ரொம்ப கோபப்பட்டு என்னங்க நீங்கள் பழைய இதையே பேசிகிட்டே இருக்கீங்க, எல்லா வருஷமும் இந்த பாட்டியோட குடும்பத்தில் தானே கொடுக்குறீங்க, இந்த வருஷத்துலேருந்து நான் தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெரியவங்களும் என்ன விரும்பன் இத்தனை வருஷமா கடைபிடிச்சிட்டு இருந்த எல்லாத்தையும் உனக்காண்டி விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறியா, எல்லா வருஷமா ராஜ சேதுபதி ஐயாவோட குடும்ப வம்சம் தானே எல்லாத்தையும் பண்ணோம், நீ என்னன்னா புதுசாட்டி எல்லாத்தையும் மாத்திரம் நினைக்கிற அப்படின்னு எரிச்சல் படுறாங்க. அதுக்கு பாட்டியும் விரும்பன் நீ பேசுறது எல்லாமே சரியில்லை, ஏற்கனவே கும்பாபிஷேக டைம்லேயே ஒன்னாலே இந்த கோவிலுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு, நீ தானே இந்த நகையெல்லாம் திருட பார்த்தா அதெல்லாம் மறந்துச்சியா, அது எப்படி உனக்கு இந்த உரிமையை நான் விட்டு கொடுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சரியா பாட்டியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் இருந்த ஊர் தலைவர்களுக்கும் என்ன பண்ணுறதுனே புரியலை, என்னடா விருமன் இவ்வளோ பிடிவாதமாகவே இருக்கானே, அவங்களும் பரமேஸ்வரி பாட்டிக்கு சப்போர்ட்டாவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்போவுமே அந்த ஐயாவோட குடும்பத்தில் இருந்து தான் பண்ணுவாங்க, இது என்ன புதுசாக நீ சண்டைக்கு வந்துட்டு இருக்க, விருமன் இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாத, ஒழுங்கா அம்மனுக்கு இத்தனை வருஷமா எப்படி நடந்துட்டு இருந்தோ அதே மாதிரி நடக்கணும்னு சொல்றாங்க. அதே சமயத்துல சிவனாண்டியும் புதுசா வந்த வெள்ளி அவங்க சித்தியும் அந்த கோவிலுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அவங்கள பார்த்த உடனே பரமேஸ்வரி பாட்டி என்னடா இது சிவனாண்டி இவளோட வந்திருக்காளே அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. சிவனாண்டி அவங்க சித்தியை என்னங்க நீங்க எல்லாம் பேசுறீங்க, இத்தனை வருஷமா இந்த பரமேஸ்வரியோட குடும்பம் தானே எல்லாமே பண்ணிருக்கு, இனி இந்த மாறுதலா விருமனுக்கு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கவும் விருமன் ஒரு பக்கம் இவங்களை பார்க்குறாங்க. என்னடா இவங்க புதுசா இருக்கே, இவங்க எதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, எது எப்படியோ நமக்கு சாதகமா முடிஞ்சா சரிதான்னு விருமன்னு நினைக்கிறாங்க. சிவனாண்டி அவங்க சித்தியை சேர்ந்து அந்த ஊர் பெரியவங்கள்ட்ட என்னடா நீங்க எல்லாம் பேசுறீங்க, ஒரு வாட்டி விருமனுக்கு கொடுத்த பார்த்தா தானே அவன் என்னெல்லாம் பண்றான் சிறப்பாக நடக்குதான்னு தெரியும், இன்னும் பழைய இதே பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்பதான் இதெல்லாம் சரியாகும்னு அசால்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்டிருந்த பரமேஸ்வரி பாட்டியோ தாங்க முடியாம என்னம்மா நீ வந்து தேவையில்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்க, பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சே வந்துட்டீங்களா, இத்தனை வருஷமா நாங்க பண்ற மரியாதையை எப்படி விட்டு கொடுப்பேன்னு நினைக்கிறேன்னு செமையா பேச ஆரம்பிக்கிறாங்க பாட்டியும். அதே இடத்துல ஊர் பெரியவங்களை என்னடா இது புதுசா வந்து குழப்பி விடுறாங்களேன்னு யோசிக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியாட்டி எவ்வளோ வெள்ளிகள் வந்தாலும் நம்ம கார்த்தி அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்துடுவாங்கன்னே சொல்லலாம்.